ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே, எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழையேன் நங்கையில் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையாய், எல்லாரும் போந்தாதோ, போந்தால் போந்தென் நீ கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய் என்று பாடியும் உள்ளே உறங்குகின்றவள் எழாமையினால் அவளை முகஸ்துதி செய்து குளிர்ந்த வார்த்தைகளை கூறி குளிர்வித்து நினைக்கிறார்கள். இப்படி கூறியும் அவள் எழும்பவில்லையாகையால் எப்படியாவது அவளை எழுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எல்லே இளங்கிளியே என்று அழைக்கின்றனர். எல்லே என்பது என்னே என்றும் ஆச்சரியம் என்றும் புலப்படுத்தும் வியப்பு பொருளில் வந்த சொல்லாகும். இளங்கிளியே என்று இவள் அழைக்கப்படுவதற்கு காரணம், இவள் கிளி போல பேசி மகிழ்விக்கும் கிளியின் பொருட்டே ஆகும். இவள் தன் தோழியரோடு கிளி போல கொஞ்சி விளையாடுவது வழக்கம் என்று தெரிகிறது. இளங்கிளியே என்று விழித்தவர்கள் இன்னுமா உறங்குகின்றாய் என்று வியப்போடு அடுத்து கேட்கின்றார்கள். இருவருக்கும் இடையே நடைபெறும் உரையாடல் போக்கில் இப்பாசுரம் அமைந்துள்ளது. வீட்டிற்கு வெளியே வாசலில் காத்திருப்பவர்கள் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று கேட்கவும், உள்ளே உள்ள உறக்கத்தில் இருப்பவளாக கருதப்படுபவள் சிலு சிலுவென்று என்னை கூப்பிடாதீர்கள் என்னும் பொருளில் சில்லென்று அழையேன்மீன் என்கிறாள். மேலும் அவள் பேசுகின்றாள், என் தோழியராகிய நங்கைமார்களே, இதோ புறப்பட்டு வருகின்றேன் என்கின்றாள். ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கோ வெகுளி பிறந்து விடுகின்றது. ஏற்கனவே நாங்கள் உன் இட்டு கட்டி சொல்லும் பேச்சுத்திறனை மெச்சியிருக்கிறோம், இப்போதும் மெச்சுகிறோம் என்று சொல்கிறார்கள். வல்லை உன் கட்டுரைகள் பாங்குற உன் வாய் அரிதும். உள்ளே இருப்பவள் விட்டு கொடுத்தாலோ இல்லையே, அவளும் எதிர்பேச்சு பேசுகிறாள். நானே உங்கள் கூற்றுப்படி சாமர்த்தியசாலியாக இருந்து விட்டு போகிறேன், அதற்கென்ன இப்பொழுது என்று உரையாடலை தொடர்கின்றாள். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. பிறர் குற்றத்தையும் தன் குற்றமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு வாய்த்துவிட்டது. இத்தகைய பண்பு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்லப்படும். இவ்வாறு உள்ளிருப்பவள் தனித்து அமைதியாக மறுமொழி உரைத்ததும் வெளியில் இருப்பவர்களும் அமைதியடைந்து பேசத் தொடங்குகிறார்கள். விரைவாக பெண்ணே, நீ எழுந்து வா, உனக்கென்ன தனியாக என்ன வேறுபாடு இருக்கிறது என்கிறார்கள். ஒல்லை நீ இப்போதாய், உனக்கென்ன வேறுடையாய். உள்ளிருந்து உரையாடலுக்கு உற்சாகம் பொங்கி ததும்புகிறது. எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள். எல்லோரும் போந்தாரோ. வெளியிருப்பவர்கள் இப்பொழுது மறுமொழி கூறுகிறார்கள். ஆம், எல்லாரும் வந்துவிட்டார்கள். நீ வேண்டுமானால் வெளியே வந்து எத்தனை பேர் என்று எண்ணிக்கொள் என்கிறார்கள். போந்தார் போந்தெண்ணிக்கொள். இதன் பிறகு இவர்கள் கண்ணனின் வெற்றி செயல்களை வீறு பெற சொல்ல தலைப்படுகிறார்கள். குவளையா பீடம் என்று அழைக்கப்பட்ட
வலிய யானை கம்சனால் கண்ணனை கொல்ல ஏவப்பட்டதாகும். அந்த யானையை ஒழித்து கொன்றான் கண்ணன். மேலும் பகைவர்கள் எவர் வந்த பொழுதிலும் அவர்களை எதிர்கொண்டு அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் கண்ணன். மாயம் பல நிகழ்த்தும் மாயன் அவன். எனவே அவனை பாடி பரவசப்படுவோம் என்று அகம் குழைந்து அன்பால் உருகி நிற்கிறார்கள் திருவாய்ப்பாடி பெண்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.